மனிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான ஹோம்மேட் நட்ஸ் சாக்லேட் சூப்பராக வந்திருக்கு. வீட்டிலையே இந்த சாக்லேட் செஞ்சுருக்கோம். ஸோ நம்ம கடையில் போய் அதிக விலை கொடுத்து வாங்குறத விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி அருமையான சூப்பரான சாக்லேட் வீட்டிலையே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, ஃபெஸ்டிவல் டைம்லேயும் சரி, யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால், ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இல்லை கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு வச்சு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சூப்பரான சாக்லேட் நீங்களே வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. செலவும் கம்மி, சாக்லேட்டும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா அருமையான சாக்லேட்டு, எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் சாக்லேட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம கையாலேயே செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு ஒரு தனி ஒரு அலாதி சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் இந்த சாக்லேட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த சாக்லேட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம ஹோம்மேட் சாக்லேட் செய்யலாம். ஹோம்மேட் சாக்லேட் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அது முந்திரி, பாதாம், பிஸ்தாடு, என்ன நட்ஸ் இருக்கோ அதோட உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுறதை அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இது இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு ஒன்று பாதியாக இருக்கிற மாதிரி மிக்சியில் போட்டு பல்ஸ் மோரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 150 ml வரைக்கும் நம்ம பால் எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காத ஃபுல் க்ரீம் பால். அதோட பால் பவுட்ரு ஒரு 100 கிராம் அளவுக்கு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு, 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு. இந்த ஸ்பூனால் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு, 1 ஸ்பூன் காஃபி பவுட்ரு. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் பவுட்ரு, கொக்கோ பவுட்ரு, அதே போல் காஃபி பவுட்ரு. அளவுக்கு மில்க் மெய்ட் போட்டுக்கலாம். மில்க் மெய்ட் ஆப்ஷன் தான். இப்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் போட்டால். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பற்ற வச்சு இதை லைட்டாக நம்ம வார்ம் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை, சும்மா கொஞ்சம் ஹீட் ஆனால் போதும். இந்த பால் நம்ம மிக்ஸ் பண்ண பொருட்களோடு சேர்ந்து ஹீட் ஆகிடுச்சு. ஒரு பக்கமாக அது தனியாக வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு கடாயோ இல்லை நான்ஸ்டிக் கடாயோ எடுத்துக்கோங்க. இரும்பும் நான்ஸ்டிக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் நல்லா ஹீட் வரட்டும். இப்போ இதில் நம்ம ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துட்டோம். சர்க்கரை நம்ம கேரமல் பண்ண போகிறோம். நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஓவராக மெல்ட் ஆகாதீங்க, ஓவராக கசப்பு வந்துடும். ஸோ இதில் நான் ஒரு 5லேருந்து 6 க்யூப் பட்டர் போட போகிறேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பட்டர் போடுறோமோ அந்தளவுக்கு சாக்லேட் நல்லா க்ரீமியாக இருக்கும். க்யூப் தான் போடணுன்னு அவசியம் இல்லை, பட்டர் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு அளவு காட்டுறதுக்காக க்யூப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த கேரமெல்ல நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி இந்த பால், கோகோ பவுட்ரு,
மில்க் பவுடர் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இதை போட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும். இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். ஏன் நான் முன்னாடியே அந்த பவுடர்லாம் பாலில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்க சொன்னேன்னா, நம்ம வந்து அப்படியே கூலிங்காக போட்டோன்னா அந்த கேரமில் வந்து நமக்கு சீக்கிரமாக கரையாது, சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் நான் ஒரு தடவை பண்ணேன். அதால் கொஞ்சம் சூடு வார்ம் வச்சுக்கிட்டோன்னா பாலை, இந்த கேரமில் பாருங்கள் டக்குன்னு கரைஞ்சிச்சு பாருங்கள். இது நல்லா ஒன்றா சேர்ந்துட்டே வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். ஃப்ளேம் ரொம்ப ஹெவியாக வச்சிடக்கூடாது. பொறுமையாக சேரணும் அது ஒன்றுக்குள்ள ஒன்று. இது இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்துட்டே வருது பாருங்கள். நீங்கள் இந்த லாஸ்ட் வரைக்கும் அடுப்பு சிம்லேயே வைக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது அப்படியே நட்ஸ் இல்லாத அப்படியே கூட சாக்லேட் செய்யலாம். நட்ஸ் போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்குது. சாக்லேட் வாசனையே நல்லா இருக்குது. இந்த சாக்லேட் நீங்கள் டேரி மில்க்லையோ இல்லை வேறு ஏதாவது பிராண்ட்லேயோ வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பார் உங்களுக்கு எப்படியோ 50 to 60 rupees வரைக்கும் வரும். நட்ஸ் போட்ட சாக்லேட்டு. இதை நம்ம வீட்டிலையே ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் பொருட்கள் இருந்தாலே போதும். நம்மகிட்ட கொக்கோ பவுடர், பால் பவுடர் இருந்தாலே சூப்பராக. இந்த மீதியெல்லாம் நம்மகிட்ட பால், அதே போல் காஃபி பவுட்ரு, சர்க்கரை எல்லாம் வீட்டில் இருக்கிறது தான். நட்ஸு கூட நம்மகிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம அந்த பாதாம் முந்திரிக்கு பதிலாக வேர்க்கடலை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சைடெல்லாம் விட்டு விட்டு தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சாஃப்டாக சில்கியாக வரும். அவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே. நான் வந்து இந்த மாதிரி ஒரு மோல்டு ஆட்டை எடுத்திருக்கேன். இது வந்து ஜெல்லி, குழந்தைங்க ஜெல்லி சாப்பிட்டாங்க, அதோட மேலே உள்ள அடியில் உள்ள மோல்டு. ஸோ இதை நான் எடுத்து வச்சுருந்தேன், எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த இதில் வந்து சாக்லேட் வந்து இதில் போட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக பட்டர் வந்து இதுக்குள்ளே தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாக்லேட்டை இதுக்குள்ளே செட் பண்ணி விட்டுறலாம். இந்த பவுல் வந்து கொஞ்சம் அந்த பெருசாக இருக்கனால நான் கொஞ்சம் பாதி அளவு தான் போடுறேன்.
ஆற நல்லா செட் ஆகிட்டே வருது பாருங்கள், சூப்பராக செட் ஆகுது. அவ்வளோதான், நம்ம சாக்லேட்டே சூப்பராக மோல்டில் போட்டோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக செட் ஆகிடும். வெளியில் வச்சாலும் நல்லா செட் ஆகிடும். ஏன்னா இது எந்த அளவுக்கு ஆறுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சாக்லேட் நல்லா செட் ஆகும். ஸோ நான் சொன்ன மெத்தட்லேயே இதே போல் நீங்கள் சாக்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக சூப்பராக வீட்டிலையே நம்ம எவ்வளோ காஸ்ட்லியான சாக்லேட்டெல்லாம் செஞ்சிடலாம். இன்னும் நிறைய ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.